நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பாவக்காவை செஞ்சு கொடுக்கலாமா? எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாவக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது கூட கபாப் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் கபாப் செய்யும் போது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காது, ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்காது. நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 65 மசாலா விட கபாப் மசாலா தான் இதுக்கு கரெக்டாக சூட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாரும் சொல்லலாம் பாவக்காவை ஃப்ரை பண்ணி கொடுத்தா அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு. நம்ம பசங்களை எப்படியோ சாப்பிட வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன் குழந்தைங்களுக்கு நான் அப்படி தான் பாவக்காவை சாப்பிட வச்சு சொல்லி கொடுத்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாய்.